நம்ம பேராவூரணியில் குதூகலமாக ஆயுத பூஜை விழா வந்து ஆட்டோ ஸ்டாண்டு, பேருந்து மற்றும் வந்து டாக்ஸி ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து நல்ல ஃபேமஸாக இருக்கும். அந்த வகையில் பழைய பேருந்து நிலையமும் ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட தான் பேச போகிறோம். அவங்கள்ட்ட பேசுவோம். எங்கள் ஸ்டூடியோ 49 சார்பாக ஆயுத பூஜை வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா, உங்களுக்கு சேர்த்து வாழ்த்துக்கள். வருடம் எப்போதும் நீங்கள் கொண்டாடுவீங்க? வருடம் கொண்டாடுவோம். எத்தனை மணிக்கு சாமி கும்பிடுவீங்க? 6:30 மணிக்கு. 6:30 மணிக்கு. இதில் வந்து எல்லா மதமும் இருக்கீங்கல்ல? எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக தான் கும்பிடுவோம். எப்போதுமே யாருமே பிரிஞ்சுக்க மாட்டோம். ஓகே. இப்போ இந்த வருடம் ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களே, அது எதனால் கொண்டாடுறீங்கன்னு தெரியுமா? ஆயுத பூஜை நம்ம வண்டி ஓட்டுறோம்ல, வாகனங்கள் வந்து பராமரிப்பு நல்லா இருக்கணும். நம்ம வாகனம் நம்ம ஓட்டுறதுனால அந்த வாகனத்துக்கு வந்து நம்ம பூஜை போடுற மாதிரி, அது ஒரு தெய்வம் தானே, அதனால கொண்டுறீங்க. ஓகே. இப்போ நீங்கள் வருடம் பூராமே ஆட்டோ ஓட்டுறீங்க இல்லையா? இதில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், பல இது இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது சொல்லணும் விரும்புனா எங்கள் சேனல் மூலமாக சொல்லலாம். இல்லை, கஷ்டங்கள்லாம் அது மறைஞ்சிரும். அது நிறையா வரும் போகும். அது நிறையா எல்லாருக்கும் உள்ளது தானே. அது கஷ்டங்கள் வந்து நிறையா வரும். அதே கஷ்டத்தை தீக்கிற மாதிரியும் இருக்குல்ல, தீக்கிற மாதிரி இருக்குல்ல. வருமானங்கள் இதில் வருது, போதுமானதாக இருக்குது. அன்றாட வாழ்க்கையை இது பண்ணிக்கலாம். அன்றாடம் ஆனால் சேஃப்டி பண்ண முடியும். சேஃப்டி பண்ண முடியும். இந்த ஆட்டோ ஓட்டுநர்களோட வருமானம் அன்றாடம் வருது இல்லையா? இந்த வருமானத்தை வந்து ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஆமாம். வேறு ஏதாவது இந்த அரசு இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தேவையில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு இது இருக்கா? எங்களுக்கு அரசு பொது நிதி எல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன நிதி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க? எதுவுமே நிதி வரல இது வரைக்கும். அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தில் இணையத்துக்கு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் இருக்கு இல்லையா? இந்த அந்த இது அணியில் வந்து உங்கள் ஆட்டோ ஓட்டுநர் வருதா? இன்னும் வரல. யாரும் வந்து நாங்கள் போய் மூவ் பண்ணோம்னால அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. யாருக்கு இதுவரை இந்த மனு கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் வந்து பேராட்சி கொடுத்துருக்கு, நம்ம சாய் பதிவாளர் அலுவலகத்துக்கு கொடுத்துருக்கு, நம்ம சங்கத்தின் பதிவு மூலியமா சாய் பதிவாளர் கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு வரைக்கும் வரல எங்களுக்கு. இன்னும் வரல. இது கிடைச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மூலியமா வந்து எங்களுக்கு லோன் வாங்குறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அது மட்டும் நிறையா நல்லது கெட்டதை கொஞ்சம் செஞ்சுக்குவோம், அவ்வளோதான். இங்கே ஹையர் செகண்டரி யாரும் படிக்கிற உங்களுடைய குழந்தைகள் யாரும் இருக்காங்களா? என் பையன் இருக்காங்க. கொன்னக்காடு 10th படிக்கிறாப்ல. கவர்மெண்ட் ஸ்கூல் 10வது. ஓகே. இதுக்கு மேலே படிக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இதுலேயே தான் மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். +1 +2 கவர்மெண்ட் ஸ்கூல் தான். மறுபடியும் காலேஜ் போனாலும் கவர்மெண்ட் காலேஜ் தான். ஓகே. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே. கவர்மெண்ட் காலேஜ் எதுக்கு சேர்க்குறோம்னா, சில நலத்திட்டங்கள் இருக்குது, பல சலுகைகள் இருக்குது. அதுக்காண்டி தான் கவர்மெண்ட்டை போய் அணுகிறோம். ஆமாம். ஓகே. நான் ஹாப்பியாக கொண்டாட ஸ்டூடியோ 49 சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கண்ணே.